சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இதுவே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடகத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த ஏப்ரல் மாதம் குறிப்பா பாத்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கையானது ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்துல நிகழ போதுங்க. அதாவது சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில ஒன்றாக சேர்ந்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும், இதனால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான சாதகமற்ற விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. கடகராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்துல புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 நட்சத்திர பாதங்களையும், ஆயில்யம் 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திய முதல் பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கவும், இந்த மாத்திய முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா 2வது பகுதி நல்ல ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? ஏன்னா மாத்திய முதல் பகுதியில பொதுவா பாக்கிய ஸ்தானத்துல இந்த 5 கிரக இணைவுகள் விடுறது பாத்தீங்கன்னா சில நன்மை தீமைகளை கொஞ்சம் கொடுக்கும், சரிங்களா? ஃபேவராகவும் இருக்கு, ஃபேவர் இல்லாத விஷயங்களும் இருக்கு, சரிங்களா? ஃபேவரான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப டாக்டிக்கா புத்திசாலித்தனமா யோசிச்சு அதன் பிறகு செயலாற்றுவீங்க. அதே மாதிரி உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்வீங்க, சரிங்களா? இந்த டைம்ல தான் நீங்க ரொம்ப வேகமா இயங்குவீங்க, சரிங்களா? ஒரு பூஸ்டப் கிடைக்கும், சரிங்களா? ஆனா வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கடகத்துல பிறந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்களும் இருக்கும், சரிங்களா? அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களா? பெரும்பாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எக்காரணத்துக்கு வேலையை விட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா வேலை செய்ய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், சரிங்களா? நீங்க பண்ணாத ஒரு தப்பை பண்ணன்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட சக ஊழியர்கிட்டையும் சரி, மூத்த அதிகாரிகிட்டையும் சரி கொஞ்சம் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும். டக்கு டக்குன்னு கோவம் வரும் கடகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம்ல. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ள வருவார், சரிங்களா? குறிப்பா இந்த மார்ச் மாதத்துல 2வது வேலை நீங்க எடுத்துக்கலாம். இந்த பலன்கள் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் தோராயமா ஓரளவுக்கு மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த டைம், சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் ராசிக்குள்ள வரதுனால நீசம்பட்ட தன்மையில இருந்தாலும் கூட அவர் ஓரளவுக்கு வலுவா தான் இருப்பார். ஏன்னா அவர் 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தான். இந்த மாசம் 2வது பகுதியிலிருந்து செவ்வாயினுடைய வீட்டுல சூரியன் உச்சமாகுவார், சரிங்களா? அப்ப நீசன் நின்ற, அதாவது நீசனுடைய வீட்டுல ஒரு கிரகம் உச்சமாகிறது அந்த கிரகத்துக்கு நீச பங்கத்தை கொடுக்கும். அந்த வகையில செவ்வாய் பாத்தீங்கன்னா இழந்த பலத்தை மீண்டும் பெறுவார், நீச பங்க ராஜபாகம் பெறுவார், சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது ராசிக்குள்ள செவ்வாய் இந்த அளவுக்கு வலுவான தன்மையில இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லைதான். கொஞ்சம் கோவத்தை கொடுக்கும், சரிங்களா? டக்கு டக்குன்னு கோவம் வரும், கொஞ்சம் வார்த்தையை விடுவீங்க நிறைய இடத்துல. பண்ணாத தப்ப பண்ணுன்னு சொன்னா இன்னும் அதிகமா உங்களுக்கு கோவம் வரும், சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யாத தவறுக்கு தான் நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க, சரிங்களா? வேலை ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி. அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மௌனம் அப்படின்றது ஒரு சிறந்த மொழி. பெரும்பாலும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேசாம அப்படியே விட்டுட்டு போயிடுங்க, கண்டுக்காம போயிடுங்க. நீங்க பேச பேச ஆர்கியூ பண்ணதான் இன்னும் பிரச்சனைகள் கூடுதலாகும், அதிகரிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளாலதான் பிரச்சனைகள். 2ஆம் அதிபதியே 9ஆம் இடத்துல சனியோடையும் ராகுவோடையும் புதனோடையும் சேர்ந்து இருக்கார், நீச புதன், சரிங்களா? சோ அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு நேரம் சரியில்லாதப்ப நம்ம கொஞ்சம் பொறுத்தாதான் ஆகணும், சரிங்களா? அதே மாதிரி மார்ச் மாதம் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி ஆன உடனே என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது, உறுதியா கிடையாது. சனிப்பயிற்சி ஆன பிறகு ஒரு 3 மாதங்களுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பெருசா எதுவுமே தெரியாது, சரிங்களா? ஒரே மாதிரி ஆவரேஜா லைஃப் போயிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம், சரிங்களா? அதிலும் குறிப்பா ஆயிலத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்த வழியில கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணுங்க, சரிங்களா? அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க நேரும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. 2வது பாத்தீங்கன்னா எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு பிடிவாதம் சார்ந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கும், சரிங்களா? அதனால கொஞ்சம் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துப்போங்க, கொஞ்சம் பிளெக்சிபிளா இருங்க. தேவையில்லாத நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மூக்க நுழைக்காதீங்க, சரிங்களா? நீங்க உங்க வேலை இருந்துட்டாவே போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி குரு ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்காந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை சுக்கிரனும் சரி புதன் மூவரும் சேர்ந்து பாக்குறதுனால உடைய அங்கீகாரங்கள் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க போராடி பெறுவீங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயங்கள் தற்போது அதிகமாக வெளிப்படும், சரிங்களா? மற்றவங்களோட நீங்க அதிகமா உழைப்பீங்க, உங்களோட திறமையை நீங்க வெளி காமிப்பீங்க, சரிங்களா? நான் யாருன்னு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரியான தன்மையில அந்த அளவுக்கு உழைப்பீங்க, சரிங்களா?
அது வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் ரீதியாகவும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஜீவனம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் அது இதுல அடங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதற்கடுத்து உடன் பிறந்தவர்களால் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் சாதகமற்ற தன்மையில இருக்கு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கலாம், குழந்தை பாக்கியம் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களை கொண்டு பண்ணி கொடுப்பார் இந்த குரு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்குகள் ஓரளவுக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல. சரிங்களா? ஆனா ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. நிறைய ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க இந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாவார். 2ஆம் அதிபதி 10ல உச்சமாகிறது மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ இப்போ என்ன பண்ணுவார் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நீங்க அரசாங்கத்துக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு உயரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அரசாங்க ரீதியாக சில வெற்றி வாய்ப்புகள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வேலை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கின்றவங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை ரீதியாக தனித்துவம் வெளிப்படும், தன்னம்பிக்கை வெளிப்படும், ஆளுமை திறன் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். சரிங்களா? ஒரு 10 பேரை கெப்பாசிட்டி, அதாவது 10 பேரை வழிநடத்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட கிடைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு டாமினேட்டிங்கா இருப்பீங்க. செகண்ட் ஹாஃப்ல சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பொறுத்துதான் போகணும். ஆனா 2வது பகுதியில அந்த பதுங்கினது பாயறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பாய்வீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த வேலை தொழில் ரீதியாக ஒரு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி வெற்றி பெற்று காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் நன்றாகவே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும், வருமானம் நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சரி, நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சரளமா இருக்கும் இந்த டைம்ல. சரிங்களா? அதே மாதிரி அவரே குடும்பாதிபதியாகவும் வரதுனால 2ஆம் அதிபதி 10ல உச்சமாகறதுனால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல மாறும். ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையும் கடகத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஜாப் இல்லாம இருக்கேன் சார், ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகும். சரிங்களா? கவலையே படாதீங்க, நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக எப்படி இருக்குன்ற போது 2வது பகுதி நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை கண்டிப்பாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? கவனச்செல்லு கண்டிப்பாக இருக்கும், கூடுதலா இருக்கும். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தராம இருக்கிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆலய வழிபாடு அதிகமா பண்ணுங்க, துர்கை வழிபாடு அதிகமா பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிகமா பண்ணுங்க கடகத்துல பிறந்தவங்க இந்த குறிப்பா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும். இதை மாதிரி நீங்க பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில உங்களால வெற்றி கொள்ள முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும். சரிங்களா? அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி விடியற்காலை 1 மணி முதல் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி காலை 3:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டம காலகட்டங்கள்ல சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவுபட்ட தன்மையில இருப்பாருங்க. சரிங்களா? ஸோ அப்போ பெரும்பாலும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையும் போது கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும், மன சோர்வு இருக்கும். சரிங்களா? ஒரு தயக்க சுபாவம் இருக்கும் எல்லாத்துலயுமே. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த நாட்கள்ல குறிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி சின்ன சின்ன காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி சார்ந்த விஷயங்கள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும். சரிங்களா? ஆனா கொஞ்சம் இந்த நாட்கள்ல ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, பேச்சுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் உங்களை அலையும் போதும். சரிங்களா? ரொம்ப சோம்பல் தனம் கொஞ்சம் அதிகமா கூடி போகும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் தனம் விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆக்டிவா இருங்க, நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.